நாட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை இருக்குது. அது நம்ம உணர்றோமா இல்லையான்னு தெரியல. ஐபிசி, சிஆர்பிசி, இந்த மாதிரி இந்தியன் பீனல் கோட், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஐபிசியே மாற்றிடுன்னு சொல்லிட்டாங்க. ஐபிசியோட பேரை மாற்றிட்டா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. பட் என்ன ஆகும்? ஒரு நாட்டுடைய அங்கீகாரம், இந்தியன் பீனல் கோட் அப்படின்றது ஒரு நாட்டுடைய அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை மாற்றிடுன்றாங்க. இப்போது எங்கே போச்சு? எல்லாமே பாரத் பாரத் பாரத்னு ஆக்குறாங்க. பாகிஸ்தான்காரன் பார்த்தான், நீ எல்லாத்தையும் பாரத்னு ஆக்கிற, இந்தியான்ற பேர் எனக்கு கொடுத்துரு. ஏன்னா பாகிஸ்தான்காரனா தீவிரவாதி, விளங்காதவன் இப்படி நீ சொல்கிற, நான் இனிமேல் என் நாட்டை இந்தியான்னு ஆக்கிறேன்ட்டான். இவன் அன்னிலேருந்து நோ பாரத் நோ பாரத் இந்தியான்ட்டான். இவன் என்னைக்கு பாரத்தை கைவிட்டான்? என்னைக்கு பாகிஸ்தான்காரன் சொன்னான், நீ என்னைக்குன்னு பாரத்துன்னு ஃபுல்லாக மாற்றி சொல்லுப்பா, நான் இந்தியான்னு என் நாட்டுக்கு பேர் ஆக்கிடுறேன், ஏன்னா உன்னால் எனக்கு பெரிய அவமரியாதை, இனிமேல் எல்லாம் இந்தியான்னு என்ன சொல்லட்டும் அப்படின்ட்டு அன்னிலேருந்து இதை மாற்றினாங்க. ஆனாலும் அரசியலமைப்பு சட்டத்தை அங்கங்கே ஷேக் பண்ணி பார்க்குறாங்க. என்ன ஆகுது? ஒரு கிரிமினல் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சில கடுமையான சட்டங்களை போடுறாங்க. ஆனால் நியாயமாக யார் கிரிமினல்? அந்த கட்சி தலைவர்கள், அந்த கட்சியை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே மிகப்பெரிய அயோக்கிய கிரிமினல்கள். சி, they are not small criminals, they are not petty thieves, they are cantankerous criminals. அப்போது சட்டம் அவங்க மேலே எப்படி பாயாமல் இருக்கும்? யார் அந்த ஜட்ஜு? அந்த ஜட்ஜை இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சி, there is an unwritten law in this country. 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளார ஜட்ஜ் ஆகிறவர் இந்த ஜாதியில் இருக்கலாம், 50 வயசுக்கு மேலே ஜட்ஜ் ஆகிறவர் அந்த ஜாதிக்காராக இருக்கணும். அப்போ தான் அவனுக்கு சீனியாரிட்டி கிடைக்காது, அவன் சுப்ரீம் கோர்ட் போக மாட்டான். இதான் எழுதப்படாத சில சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்குது. ஹவ் டு பிரேக் திஸ் பேரியர்? இது ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி. இது ரொம்ப நாளாக இருக்குது, இந்த எழுதப்படாத சில சட்டங்கள். இந்த சட்டங்களை நம்ம பிரேக் பண்ணலைன்னா என்ன ஆகும் இந்த நாடுனா, ஒரு தனிப்பட்ட சின்ன செக்டார், ஒரு 2%, 3% இருக்கக்கூடிய அந்த குழுவினர் நம்மளை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஏற்றுற சத்தம்லாம் பார்த்துங்க, என்னைக்காச்சும் உலகத்தோடைய இதில் மனசாட்சி அடிப்படையில் நான் இந்த தீர்ப்பை தரேன்னு சொல்லி எந்த கோர்ட்டாச்சும் சொல்லுமா? இட் வாஸ் ஆல்வேஸ் ஐ ஃபாலோ திஸ் சைட்டேஷன். இந்த சைட்டேஷன் இருக்குது, நான் இந்த தீர்ப்பு தரேன். ஒரு முன்னாடி இருக்க ஒரு அக்யூமெண்ட் இருக்கும், இது செய்யணும், இது செய்யலாம் அப்படின்றது நமக்கு ஒரு வரமுறை இருக்குது. இப்போல்லாம் தீர்ப்பு எப்படி வருது? மனசாட்சி அடிப்படையில் தீர்ப்பு தந்தேன் அப்படின்னு. எந்த அளவுக்கு இந்த சட்டத்துறையை அவங்க கையாண்டு கொள்ளி இருக்கிறார்கள். ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ நாள் பெயில் கிடைக்கல, மர்டர் அக்யூஸ்டுக்கு எத்தனை நாளில் பெயில் தரான்? மேக்ஸிமம் 90 days. ஏன் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் பெயில் கிடைக்கல? ஸோ வாட் இஸ் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ்? செந்தில் பாலாஜி மே பி a criminal or may not be a criminal, not our lookout. What is the public interest in this? அப்போது நாளைக்கு இந்த சட்டம் உனக்குன்னு வரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாய வைப்பாங்களோ? ஒரு முதலமைச்சரை முந்தானேத்து அரெஸ்ட் பண்ணாங்க. எந்த அளவுக்கு இந்த நாடு இப்போது முதலமைச்சருக்கே ஒரு பயம் இருக்குன்னா, எதுக்கு முதலமைச்சர் ஆகிறா ஒரு மனுஷன்? ஒரு இடத்த ஆட்டி பறிக்க முடியும், அதிகாரத்தின் உச்ச வரம்பு என்கிட்ட இருக்குன்ற பயம் இருக்கும். ஒரு மக்கள் பார்க்கும் முதலமைச்சர் போகிறாருன்ற ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம், ஒரு இன்டிமிடேட்டிங் ரெஸ்பெக்ட். அது இஃப் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் மீ ஐ வில் மேக் த கமாண்ட் யூ டு ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டிமிடேட்டிங் ரெஸ்பெக்ட். அது அந்த முதலமைச்சரே முந்தானேத்து கைது பண்ணுறாங்கன்னா இவங்க எவ்வளோ மோசமானவங்க. நம்ம ஏன்னா இந்த லீகல் ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் பேரியக்கம் பவரில் இருக்கும் போது இந்த லீகல் செல் லீகல் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, ரொம்ப 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 அதோடைய போக்கில் அதை விட்டாங்க. இன்றைக்கி ஜுடிஷியரி இஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல். ஜுடிஷியரி ஒரு காலத்தில் நான் சல்மான் குர்ஷித் லா மினிஸ்டர், ராஜா இஷ்யூ நடக்குது, அங்கிளுக்கெலாம் ரொம்ப வேண்டியவர், நம்ம சந்திரமோகன் அங்கிளுக்கெலாம் இஷ்யூ நடக்கும்போது சல்மான் குர்ஷித் இங்கே இருக்கும்போது நான் கார் ஓட்டுற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. அப்போ ஏங்க நம்ம கூட்டணி கட்சிக்காரங்களை இவ்வளோ தொல்லை பண்ணுறீங்க, அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது தானேங்க? சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்தவன் வித்தவுட் த கவர்மெண்ட்ஸ் நாலேஜ், ஹவு டிட் ரிலீஸ் த சிஏஜி ரிப்போர்ட்?
அந்த கொஸ்டின் நீங்கள் ஏன் கேட்கல? சி, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ஒரு ஆஃபீஸ் ஊழியர் வந்து அதிகாரத்தோடைய உச்சபட்சத்தில் இருக்கிறவன் கேட்காம அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை ரிலீஸ் பண்ணிட்டான்னா அவனை என்ன பண்ண நியாயமா? அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டில் அவனை என்ன பண்ணோம்? அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டில் அவனை ரிமாண்ட் பண்ணோம். ஆனால் இவனுக்கு கடைசி வரைக்குமே காங்கிரஸ்காரன் எவ்வளோ நல்லவனா அவனை ஒன்றுமே பண்ணல. மாறா கூட்டணி கட்சியில் இருந்தவன் ஒரு யூகத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுவாங்க, ஏன்பா அன்றைக்கி மட்டும் அசன் வந்து என்னை வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தானா நான் இன்றைக்கி இந்தியாவோட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகிடலான்னு யூகத்தை சொல்லலாம். பட் நடக்குமா? நடக்காது. இவன் என்ன சொன்னான், 2 லட்சம் கோடிக்கு ஏலம் போகும். 1,58,000 கோடின்றதுலாம் அத்தனை சைபர் நம்ம பார்த்ததே கிடையாது, என்னது கூட கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கும் யாரும் இங்கே வந்து எழுதுங்க அப்படின்னு இங்கே மிகப்பெரிய படிப்பறிவு கொண்ட செல்வ மக்கள்கிட்ட சொல்லி எழுதுங்கன்னு சொன்னால் கூட அவரால் எழுத முடியாது. அத்தனை சைபர் அதில் இருக்கும். அப்போது அந்த 1,58,000 கோடின்றதை இந்தியாவுக்கு காட்டும் போது என்ன ஆச்சு? ஊழல் நடந்துருச்சுப்பா, கோடீஸ்வரன் ஆயிட்டானுங்கப்பா, இவன் பாவம். கடைசியில் அந்த உண்மையிலேயே அந்த அலைவரிசை, அதாவது அது 2G தான். இப்போ 5Gக்கு வந்துட்டோம். we are in 5G டுடே. 2G அலைவரிசை தான். 2G அலைவரிசையே பார்த்தீங்கன்னா கடைசியில் உண்மையிலே டெண்டர் போனது எவ்வளோ தெரியுமா? 10,000 கோடி. எவ்வளோக்கு போச்சு? டெண்டர் ஓப்பன் பண்ணி போனது 10,000 கோடி. இப்போ 5G வருதுல்ல, கவர்மெண்ட்டோட கம்பெனி பேர் என்ன? கவர்மெண்ட்டுக்கு ஒரு என்டர்பிரைஸ் இருக்குது தொலைபேசியில் அலைவரிசையில். அந்த என்டர்பிரைஸோட பேர் என்ன? BSNL. இன்றைக்கி 4Gயே இன்னும் அவனுக்கு ஃபுல்லாக அப்ரூவல் தரல. அவன் என்றைக்கு 5Gக்கு வருவான்? ஸோ கவர்மெண்ட் என்டர்பிரைஸே எந்த அளவுக்கு நீ புல் பேக் பண்ணுறேன். அன்றைக்கி ஸ்வான் டெலிகாம், ரிச்சர்ட், இவங்க வெர்ஜின் அட்லாண்டிக் குரூப் அவங்க வந்தாங்க. இந்த மாதிரி பல குரூப்ஸ் வந்து இந்தியா உள்ளார வந்து இந்த குளோபலைசேஷனை வந்து முழுக்க முழுக்க பயன்படுத்தினாங்க. அன்றைக்கி வந்து இவங்க எல்லாத்தையும் விரட்டிட்டாங்க. என்ன சொல்கிறார் முந்தானத்து ராகுல் காந்தி இந்த வார்த்தையை? திஸ் பட்ஜெட் இஸ் ஃபார் தி க்ரீம் செக்ஷன் ஹூ ஹேஸ் ஆக்சஸ் ஃபார் எவ்ரி திங். ஒரு செக்ஷனுக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் தரான், மற்றவனுக்கெலாம் இந்த நாடை வந்து மூடி வச்சிடலாம். மதத்தின் பேரால் அரசியல் பண்ணிடலாம், என்ன மதத்தின் பேரால் வாக்கு வாங்கிடலாம், ஜாதியின் பேரால் அரசியல் பண்ணிடலாம், ஜாதியின் பேரால் வாக்கு வாங்கிடலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக எல்லா மதத்தையும் எல்லா ஜாதியும் ஒரே இடத்துல தான் வச்சுருக்கான். எவனாச்சும் வளர்த்துருக்கானா? நீ வந்து ஓகே இந்த மதத்தோடைய வாக்கு மட்டும் வந்தால் போதும், இந்த ஜாதியோட வாக்கு வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவன் கொண்டு வரான். பட் பொருளாதார ரீதியாக என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறான். ஸோ என்ன பண்ணுறான்? இவன் என்னைக்கு வரைக்கும் வயிற்றுவலியில் இருக்கான் அன்றைக்கி வரைக்கும் தான் ஓட்டு போட வருவான். என்னைக்கு வரைக்கும் வயிற்றுவலியில் வரான்னா அன்றைக்கி வரைக்கும் தான் நம்மளை கேள்வி கேட்காமல் இருப்பான். இவனுக்கு எல்லாமே அலவன்ஸ் கொடுத்துட்டு என்ன ஆகும்? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ வேர் கம்ஸ் ஆல் தி சிச்சுவேஷன்ஸ்? அப்போது எவ்ரி செக்ஷன்ஸ் ஆஃப் தி டெமோக்ரஸி இஸ் கண்ட்ரோல்டு பை தம். இப்போ நம்ம வந்து காங்கிரஸ் லாயர்ஸ் இருக்கோன்னா நம்ம இது சம்மந்தமாக எத்தனை பில் போட்டோன்றது நமக்கு தெரியாது. இது எத்தனை பில்லை வந்து நம்ம இதை வந்து தட்டி கேட்டிருக்கோன்னு நமக்கு தெரியாது. எங்கேயோ போகிற போக்கில் எவனோ போட்ட பில்லு, யாரையும் பேர் சொல்லி நான் எடுக்க வேணான்னு நினச்சாலும் ஒரு சிலது நம்மளோட ஜென்ரல் நாலேஜுக்கு கேட்டு சொல்லிக்கிறேன். சனாதனத்தை பற்றி பேசினார் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். பெங்களூரில் அதுக்கு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் போடுறான். திங்கட்கிழமை பெங்களூர் கோர்ட்டில் ஆஜராகணும்னு சொல்லிட்டு த கோர்ட் ஹஸ் சம்மன்ட் த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இப்போது ஒரு அதர் ஸ்டேட் சம்மன் வந்துச்சுன்னா போகலாம், போகாமலே இருக்கலாம், சரியா? we can cite various reasons. பட் போகாமல் இருந்தால் பிஜேபி என்ன பண்ணும்? வர வைக்கும். வர வைக்க முடியலன்னா அதோடைய இரும்பு கரத்தை கொண்டு ஒடுக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக ஒருத்தரையும் எதிர்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவன் ரெடியாக இருக்கான்றதை பார்க்கணும். நம்ம எதிர்க்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு எதிரி அல்ல. அவன் எந்த லெவலுக்கு வேணும் போவான். இப்போ நம்ம காங்கிரஸ்காரனா என்ன அதிகபட்சம் ஒருத்தர் மறக்கணும் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஒரு வாழை பிடிச்சி ஆட்டி விடுவான், இல்லை லைட்டாக வாழை நறுக்கி விடுவான். அவனோட லிமிட்ஸை பார்டரில் வை, அவன் தாண்டக்கூடாது. இப்போ திவாகர் இருக்கானா, திவாகரை திருவள்ளூர் தாண்ட விடாத, அவனை அங்கேயே மெயின்டைன் பண்ணு. அந்த மாதிரி ஒரு சின்ன
வாழை தான் நறுக்குவான் காங்கிரஸ்காரன். அவன் ஈவு இறக்கம் பாவ பறிவு ஒன்றும் பார்க்க மாட்டான், நேராக தலையை வெட்டிடு. அவனுடைய அடுத்த ஃப்யூச்சர் மூமெண்ட்டே இல்லாமல் ஆக்கிடு. அந்த அளவுக்கு வந்து ஒரு த்ரெட்டனிங் டைமில் வந்து நம்மளை வச்சுருக்கான். இப்போ லீகல் ப்ராசஸஸில் நம்ம கையில் ஃபுல்லாக இருக்கணும். என்ன காரணம்? சென்னை கோர்ட்டில் இருக்கட்டும், மற்ற கோர்ட்ஸ் இருக்கட்டும், லீகலில் வந்து அட்வொகேட்ஸ்குள்ளார அவங்களால பெருசாக ஊடுருவ முடியல. ஆனால் சிஸ்டம், ஜுடிஷியல் சிஸ்டமில் ஊடுருவிட்டாங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அதை எதிர்த்து விளையாட போகிறீங்க, எந்த அளவுக்கு அதை எதிர்த்து நம்ம வெற்றியை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் அ வெரி ஹார்ட் டே ஃபார் திஸ் டெமோக்ரஸி. ஆனால் டெமோக்ரஸி மஸ்ட் பி சேஃப். இப்போது ஏன்னா குட் ஆர் பேட், அம்பேத்கர்ன்றது ஒரு பைபிள் மாதிரி, கரெக்டாக? அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்றது நம்ம வரவேற்று நம்ம வரமுறையை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இட் கிவ்ஸ் யூ ஆல் தி ஆர்டிகல்ஸ். நீ பேசுகிறதுக்கு உனக்கு உரிமை கொடுத்துருக்கு, நீ போஸ்டர் போடுறதுக்கு உனக்கு உரிமை கொடுத்துருக்கு, நீ எங்கே நின்று தண்ணி குடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை கொடுத்துருக்கு. எல்லா வகையான உரிமைகளையும் அங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம லாவில் வந்து புதுசாக என்ரோல் பண்ண வேண்டிய சைபர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அவ்வளோதான் ஒழிய இந்த ஓல்ட் லாஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் அமெண்ட்மெண்ட்ஸும் அவ்வளோ ஈஸியாக பண்ண தேவையில்லை. ரொம்ப ஸ்டிப்புலேட்டட், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அது பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி எல்லாமே மாற்றுறாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க ஐடியாவில் அதை வச்சுருந்தாங்க. 370 அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு முன்னாடிலாம் அவங்க ஐடியாவில் வச்சுருந்தாங்க. 370 அவங்க ரிமூவ் பண்ணணும். அவங்க ஐடியா வந்து 370 ரிமூவ் பண்ணுறது இல்லை. தியர் ஐடியா இஸ் டு பிரிங் அன் அனார்கிஸ்ட் ஸ்டேட், இந்தியா டு பிகம் அன் அனார்கிஸ்ட் ஸ்டேட். அப்படின்னா என்ன ஆகும்? ஜம்மு காஷ்மீரும் யூனியன் டெரிட்டரி ஆகும், சென்னையும் தமிழ்நாடும் யூனியன் டெரிட்டரி ஆகும். ஸோ அவங்க என்ன அவங்க என்ன மேக்ஸிமம் பிளான் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு அதிபர் இருப்பான், கீழே அஃபீஷியல்ஸ் இருப்பான். ஒரு அதிபர் இருப்பான், கீழே அஃபீஷியல்ஸ் இருப்பான். இல்லைன்னா அமெரிக்கா மாதிரி அதிபர் இருப்பான், கீழே கவர்னர்ஸ் இருப்பான். ஹூ இஸ் த கவர்னர்? யுவர் நாமினேட்டட் பப்பெட். ஹூ இஸ் த கவர்னர்? யுவர் நாமினேட்டட் பப்பெட். ஸோ இதை வந்து அவங்க பிளான் பண்ணி போகிறாங்க. ஸோ அடுத்த தேர்தல்னு ஒன்று வந்துச்சு, அதில் வந்து அவங்க இன்ஃபேக்ட் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தால் இந்த நாடு அதை தழுவி போயிடும். இத்தனை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வேலையே இருக்காது. இட் வில் பி பிஜேபி, இட் வில் பி தெம். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து மென்டலி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது, இந்த பிரச்சனை வந்து நாட்டுடைய பிரதம அமைச்சருக்கும் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அவங்களை இயக்குற குரூப் வேறு, அவராலே அதை வந்து பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அமித்ஷாவை கோயில் திறக்க கூப்பிடல. ஃபார் எக்ஸாம்பிள், பார்லிமெண்ட் திறக்க இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர், த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ஷி வாஸ் நாட் இன்வைட்டட் பார்லிமெண்ட் திறக்க. சரி, அதுக்கு கூப்பிடல, ரைட். ஷி வாஸ் நாட் இன்வைட்டட் ஃபார் த ராமர் டெம்பிள். அமித்ஷா வாஸ் நாட் இன்வைட்டட் ஃபார் த ராமர் டெம்பிள். சரி, எல்லாமே செய்கிறாரு பிரதம அமைச்சர்னா அவன் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறான் பாரு. எல்லாமே பிரதம அமைச்சர் செய்கிறா கூட அந்த தேங்காவை வந்து பிரதம மந்திரிக்கு தரல, வேறு யாருக்கும் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? பிகாஸ் ஹி டசன்ட் பிலாங் டு தட் செக்ஷன். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரிவினையை வந்து நமக்குள்ளார உண்டாக்குறாங்க பாருங்கள். அந்த பிரிவினை வந்து நம்மளை என்ன பண்ணோன்னா, அதிகபட்சமாக வந்து ஏற்றத்தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், இந்த லெவலில் வைக்கும். இப்போ கூட ஒரு மத்தியானம் ஒரு நியூஸ் வருது, அதானிக்கு பத்மஸ்ரீ விருது தராங்க போகிறாங்கன்னு. அதானிக்கு பத்மஸ்ரீ விருது தர அளவுக்கு அவர் என்ன கழட்டினாருன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கொஸ்டின்ஸ் தட் ஆர் அரைசிங். அண்ட் இந்த கொஸ்டின் எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்குது. ஸோ போகிற போக்கில் சம்பாதிக்கிறது மட்டும்தான் ஜுடிஷியரி கிடையாது, கேள்வி கேட்குறதும் ஜுடிஷியரி தான். ஃபார் எவ்ரி கொஸ்டின் தேர் ஷுட் பி அன் ஆன்சர். ஏன்னா ஆர்டிஐன்னு ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் காங்கிரஸ் காலத்தில் காங்கிரஸ் வர வச்சிச்சு. அதை வச்சு காங்கிரஸ்காரனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுமோ அவ்வளோ டார்ச்சர் அவங்க பண்ணாங்க. அவங்களே காங்கிரஸ்காரன் மேலே கேள்வி கேட்டாங்க, உமர் அப்துல்லா மேலே கேள்வி கேட்டாங்க. உமர் அப்துல்லா போன ஹெலிகாப்டர் விலையை கேட்டு போட்டு உமர் அப்துல்லாவை டார்னிஷ் பண்ணானுங்க. அடுத்து எவ்வளோ ஆர்டிஐ போட்டானுங்க. மாடர்ன் காந்தின்னு அந்த அண்ணா சாரின்னு ஒருத்தனை ரோட்டில் வந்து இறக்குனாங்க. எவனுக்குமே தெரியாது இவன் யாருன்னு.
அன்றைக்கும் தெரியாது, எல்லாம் இவர் தான் மாடர்ன் காந்தியா, இவர் பெரிய போராளியானா. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அண்ணா சேவை கேள்விப்படாதவன் இந்த ரூமில் இருக்க எல்லாமே தான், இன்க்ளூடிங் மீ. இந்த ரூமில் இருக்கக்கூடிய செல்வம் சாராக இருக்கட்டும், சந்திரமோகன் சாராக இருக்கட்டும், நீங்கள் அண்ணா சார் டெல்லியில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் உட்காரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி உங்களுக்கு அவனுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. தே ஆல் டோல்ட் இஸ் தி மாடர்ன் காந்தி. பாபா ராம்தேவ் அவன் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி போய் அண்ணா சேர மாதிரியோ பாபா ராம்தேவ் மாதிரி நீ போய் உட்காந்து பாரு, முதல் நாளே கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவான். ஸோ தேச துரோகின்வான், ட்ரீசன், ஆக்ட் ஆஃப் ட்ரீசன், கரெக்டா? இன்றைக்கி அதுதான் உங்கள் மேலே இருக்கக்கூடிய இது. ஸோ அல்டிமேட்லி யூ ஆர் இன் அ வெரி பேட் சிச்சுவேஷன். அண்ட் ஜுடிஷியலாக என்ன ஒரு பிரச்சனைனா, லாயர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு வகையான துஷ்ட சக்திகளை ஓட்டக்கூடிய ஒரு மனிதர்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்டா இத்தனை லாயரோடு வந்தேன்னு என்னை இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது, உங்களை மாதிரி ஆளுகளை ஓட்டுறதுக்கு துஷ்ட தேவதைகளை கூட்டு வர வேண்டியது தலைவா அப்படி. ஒன்ஸ் தட் கோர்ட் இஸ் ஓன், அவனுக்கு அந்த பயம் வரும். பிகாஸ் யூ ஆர் த மேன் ஹூ கீப்ஸ் தட் லா சேஃப். இந்த லாவை சேஃபாக வைக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தாலையும் லாவெல்லாம் சேஃபாக வச்சிட முடியாது. பிகாஸ் இப்போ ஜுடிஷியல் பூஜாரி யார்? இந்தியாவுடைய ஜுடிஷியல் பூஜாரி லாயர்ஸ். இந்தியாவுடைய கடவுள் யார்? ஜட்ஜஸ். ஒன்லி எந்த கடவுளையும் போய் மை லார்ட் சிவான்லாம் யாரும் சொல்ல மாட்டேன், சிவா தான் சொல்லுவோம். ஆனால் இவரை மட்டும்தான் மை லார்டுன்னுவோம். அவருக்கு நேரடி பூஜாரி யார்? லாயர்ஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் திஸ் கண்ட்ரி, த காட், த பூஜாரி. ஸோ யூ ஆர் ஹியர். ஸோ யூ ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ் யூ ஆர் ப்ராக்டிஸிங் த ப்ரொஃபஷன் ஆஃப் த காட். கடவுளுடைய தொழிலை நீங்கள் தான் செய்கிறீங்க, எந்த வேறு யாரும் செய்யலை. ஸோ கடவுளோட தொழிலை செய்யக்கூடிய நீங்கள் எவ்வளோ வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ விழிப்புணர்வு இல்லாமல் போனால் என்ன ஆகும்? வரவும் போகிறவங்களாம் நம்மளை ஏற்றி மிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி மணிப்பூரில் நடந்த பிரச்சனை யாருமே கேள்வி கேட்கல. பட் மாறா வந்து என்ன ஆகுது, எந்த கோர்ட்ஸ்லையுமே அவங்க மேலே நம்ம கேசஸ் போடலை, யாரும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி அவங்க நினைக்கிறது அதிகாரமாக இருக்குது. இப்போது 5 ஸ்டேட்டோடைய எலெக்ஷன் ரிசல்ட்டு கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, 4 ஸ்டேட்டோட ரிசல்ட்டு அவங்க சொன்ன தேதியில் வெளியிட்டாங்க. மணிப்பூரோட ரிசல்ட் மட்டும் என்ன பண்ணாங்க, 2 நாள் ஒத்தி வச்சு தான் தருவோம்னா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஆல்சோ அண்டர் தேர் கண்ட்ரோல். இப்போது எல்லா கட்சியில் கேட்டு என்ன தெரியுமா சொல்லுவான், இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் இருக்கான் பாரு, அவன் உலகம் நல்லவன், எல்லாமே காங்கிரஸ் தாங்க கொண்டு வந்துச்சுன்னுவான். ஓட்டிங் மிஷின், ஓட்டிங் மிஷின் அழிச்சிருங்கப்பா, ஏன்ப்பா நீங்கள் தானேப்பா கொண்டு வந்தீங்க, உங்களுக்கே உங்கள் மேலே சந்தேகமானா, கொண்டு வந்தாலே எங்களுக்கு திருட தெரியாது, உனக்கு திருட தெரியும். த டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். வி ஆர் நாட் ராபர்ஸ், வி ஆர் தி இன்வென்டர்ஸ், பட் யூ ஆர் ராபர்ஸ். நீ அதில் எப்படி திருடணும்னு நீ கற்றுக்குவேன், அதோடைய நெகட்டிவிட்டி உனக்கு தெரியும், நாங்கள் பாசிட்டிவிட்டி தெரியும். எதனால் இந்த ஓட்டிங் மிஷின் வந்துச்சு? இந்தியாஸ் பிக்கஸ்ட், வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியா. when this country goes for election, 120 கோடி பேருக்கு எலெக்ஷன் கொண்டு போனோம்னா 120 பேருக்கு எவ்வளோ பேலட் பேப்பர் வேணும், எவ்வளோ பேலட் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வேணும், எத்தனை கார்னர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் நீ கண்ட்ரியில் நீ போனோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன விஷயம், கவஹாட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு அசம்பிளிக்குள்ளார போகிறதுக்கு நடந்து போகிற பாதை இருக்குது, சரியா? அங்கே சில ஊரில் வந்து கழுதை மேலே தான் நீ ஏறி போகணும், நீ நடந்தும் போயிட முடியாது, கழுதையால் தான் அந்த இடத்த பயணிக்க முடியும், நீ நடந்தும் போயிட முடியாது. இப்போ அந்த ஊருக்கு எப்படி நீ பாக்ஸ் எடுத்துகிட்டு போவ? அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் போயிட்டு அவ்வளோ பெரிய எலெக்ஷனை நடத்திட்டு வரணும். அதே மாதிரி சில சின்ன சின்ன குக்கிராமங்கள் அருணாச்சல் பிரதேஷில், மிசோராமில், மேகாலயாலலாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூத்துக்கே 100 பேர் தான் இருப்பான். எத்தனை பேர் இருப்பான்? பூத்துக்கு 100 பேர் தான் இருப்பான். அந்த 100 பேருக்கு ஒரு பூத்தில் வர வைக்கிறதுக்குள்ளார ஆடி போயிடணும். ஏன்னா அந்த 100 பேர் இருக்கிற பூத்தே வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கும். இப்போ ஒரு பூத்துனா நம்ம எவ்வளோ கிலோமீட்டரில் வச்சுருப்போம்? 1 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு பூத்து வச்சுருப்போம், கரெக்டாக? அங்கே 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு பூத்து இருக்கும். அப்போ அப்பேற்பட்ட டெமோக்ரஸியோட எலெக்ஷனை வந்து ஈஸியாக நடத்தணுன்னா விவிபேடு மிஷின்லாம் கொண்டு வந்து இந்த எலெக்ஷனை ஈஸியாக நடத்தினாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த எலெக்ஷன் வரத்துக்கு, இந்த விவிபேட் மிஷின்லாம் வரத்துக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் நடத்தி அதோட ரிசல்ட் அறிவிக்கணும்னா, இன்றைக்கி காலையில் ஏஞ்சி பேலட் பேப்பர் எண்ண ஆரம்பித்தாங்கன்னா 15 லட்சம் 12 லட்சம் எண்ணணும். எண்ணி முடித்தா இன்றைக்கி ஆரம்பித்தா அடுத்த நாள் தான் ரிசல்ட்டு தருவான். இன்றைக்கி ஆரம்பித்தா அடுத்த நாள் தான் ரிசல்ட்டே தருவான்.
அப்போ எந்த அளவுக்கு இந்த ப்ராசஸை குறைக்கணும், மனுஷனுக்கு எர்கனாமிக்கலி ஹாப்பி ஆக்கணும், எல்லாத்தையும் ஈஸியாக தரணும். இப்போ எப்படி காலையில் எழுந்துச்சனே நீங்கள் பார்த்துறீங்களே எந்த கோர்ட்டில் கேஸ் வருது, உங்கள் கேஸ் எத்தனாவது நம்பரு, உங்கள் லிஸ்டிங் என்னான்னு பார்த்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதா, டீ கடையில் உட்கார்றதா, உங்கள் சேம்பரில் உட்காராதான்னு உங்களால் முடிவெடுக்க முடியும். இது வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, காலையில் போய் அந்த பேப்பரை செக் பண்ணணும். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணீங்க, இதெல்லாம் ஈஸியாக பார்த்துட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்தினா, புரியுதா, அதை தவறாக பயன்படுத்தினா அங்கே தான் இஷ்யூ வருது. இப்போ என்ன ஆகுது, அவங்களோட ஐடியா வந்து ப்ராபபிலிட்டி கேம்னுவாங்க. மேத்தமேட்டிக்ஸில் அவங்க இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த மிஷின் சப்ஜெக்ட் வந்து ப்ராபபிலிட்டி. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அ மிஷின் இஸ் அ ப்ராடக்ட் இன்வென்டட் பை த ஹியூமன் பீயிங். மனிதனால் எதை கண்டுபிடித்தானோ அதை மனிதன் கண்ட்ரோல் செய்ய முடியும். இதில் எந்த சந்தேகமும் வச்சுக்காதீங்க. உன் டிவின்னு இருந்தால் உன்னால் சேனல் மாற்ற முடியும். நீ எதை கண்டுபிடிச்சாலும் உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ கண்ட்ரோல் பண்ண முடியாத நீ கண்டுபிடிக்க மாட்டேன். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அண்டர் அ கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர் த இன்வென்ஷன் இஸ் பீயிங் இன்வென்டட் அண்டர் அ கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர். அப்போது மனுஷன் கண்டுபிடிச்சது தான் இது. இவன் என்ன பண்ணுவான், 3 பேர் ஒன்றாவது இடத்துல காங்கிரஸ் இருந்து, 2வது இடத்துல வேற ஒரு கட்சி இருந்து, 3வது இடத்துல பிஜேபி இருந்தால் அந்த இடத்துல விட்டுருவான். அங்கே போட்டிக்கு வரமாட்டான். ஏன் வரமாட்டான்னா தொக்கா மாட்டிக்குவான். 1வது இடத்துல காங்கிரஸ் இருந்து 2வது இடத்துல பிஜேபி இருந்தால் அங்கே விவிபேடை வேலை பார்த்துருவோம். என்ன காரணம்னா அங்கே வந்து ஹெட்டு விழுவலாம், டெய்ல் விழுவலாம். ஆனால் 3வது இடத்துல விழும்போது 3வது இடத்துல இருக்கிற இல்லாத, இப்போ தமிழ்நாட்டில் இல்லாத இடத்துல சடனாக பிஜேபி ஜெயிச்சா விட்டுருவோமா? என்ன பண்ணுவோம்? மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும். அதே யூபின்னா வேறு யாருப்பா இருக்கா அவனுங்களை தவிர்த்து அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு வந்து இவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது தான் இப்போ சிச்சுவேஷன். இப்போது இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருந்த காலத்தில் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ன்றது எங்கே இருந்துச்சு? எங்கே போய் கேட்க போகிறோம்? ஈடின்னு யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கோமா? காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கும்போது யாராச்சும் ஈடின்னு கேள்விப்பட்டிருக்கோமா? யாருமே கேள்விப்பட்டதில்லை. இன்றைக்கி ஏன் கேள்விப்படுறோம்? சிபிஐ கேள்விப்பட்டிருப்போம், இன்கம் டேக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஈடின்னு யார் கேள்விப்பட்டிருக்கா? இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய ஈடி அரெஸ்ட் சொல்லுங்கள். காங்கிரஸ் பேர் இயக்க காலத்தில் கிடையாது. கிடையாதுல்ல? இல்லை ஒருவேளை இஃப் ஐம் லெஸ் இன்ஃபார்ம்னா நீங்கள் சொல்லலாம். அப்படி எதுவும் நடந்ததே கிடையாது. ஸோ ஈடின்னு ஒரு இயக்கம் இருந்ததே கூட நமக்கு தெரியாது. அப்போ எந்த அளவுக்கு இவங்க இருக்காங்க இன்றைக்கி ஈடியை வச்சு யாரை வேணாலும், எங்கேயோ ஸ்பெயினில் உட்காந்துருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த முதலமைச்சரை கைது செய்கிறதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன் கண்டனம் தெரிவிக்கிறாரு? இன்றைக்கி இந்த முதலமைச்சருக்கு நடக்கிறது, முந்தா நேற்று நிதிஷ்குமாரை மிரட்டின அவன் காங்கிரஸை உதறி விட்டு என் கூட கூட்டணியில் வந்து முதலமைச்சர் ஆகிட்டான். இவனை எவ்வளோ மிரட்டினாலும் இவன் வரமாட்டேன்றானே, எவ்வளோ மிரட்டினாலும் இவன் வரமாட்டேன்றானே. அப்போ இவனை மிரட்டி பார்க்கலாம். ஆதிவாசி இப்போது நிதிஷ்குமார் 20 வருஷம் சொகுசாக இருந்துட்டார் முதலமைச்சராக. இவன் யார்? ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி ஒரு ஆதிவாசி. இந்த மாநிலம் உருவானது எப்போ? 2007. 2007க்கு முன்னாடி இப்படி ஒரு மாநிலமே கிடையாது. 2007 தான் மாநிலமே உருவாச்சு. அப்புறமேல் தான் வந்து ஷெட்யூல் ட்ரைப் லாஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்துச்சு. நீ 37 வயசு வரைக்கும் ஐஏஎஸ் எழுதலாம், 37 வயசு வரைக்கும் நீ ஐபிஎஸ் எழுதலாம். அப்படி தான் ஷெட்யூல் ட்ரைப்பை வந்து பாதுகாத்தாங்க. அப்புறம் தான் ட்ரைபல் லா இந்தியாவில் வந்து சோனியா காந்தி அம்மா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லி அன்றைக்கி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்க? நீ ட்ரைப், நீ வாழக்கூடிய மலைப்பகுதியில் நீ என்ன பொருள் தரையிலேருந்து எடுத்தியோ, ஃபார் எக்ஸாம்பிள் சந்தன மரமாக எடுக்கலாம், இல்லை நீ எதை எடுத்தாலும் நீ கொண்டு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்திலே போட்டு விற்கலாமா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்திலே போட்டு விற்கலாம். ஆனால் இந்த ரைட் யாருக்கு கொடுத்தாங்க? ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. மலைவாழ் மக்களுக்கு, அந்த ட்ரைபல் இனத்துக்கு மட்டும்தான் அதை கொடுத்தாங்க. சரியா? அவங்கள பாதுகாக்கிறதுக்கு சில நேரங்களில் வந்து நிறைய புட்சரிங் நடந்துச்சு. அவங்களுடைய இடங்களில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை வந்து பிடுங்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்போது தான் ஹாக்கா ஆக்டை இன்னும், ஹில் ஏரியா கன்சர்வேஷன் ஆக்டை இன்னும் டைட் பண்ணி அந்த ட்ரைபல் இனத்தை அப்படியே பாதுகாத்தாங்க. அப்போ இந்த ட்ரைபல் இனத்துலேருந்து ஒருத்தன் முதலமைச்சர் ஆகிறார், சிபு சோரன். சரியா? இன்ஃபேக்ட் இப்போ முதலமைச்சராக இருக்கார்ல, இவரை நான் வந்து இவரை வந்து ஒரு 2008 பார்த்துருக்கேன். அப்போது அவர் ட்ரைபல் உடையிலே இருந்தார். சிபு சோரன் சார் ஆஃபீஸ் வெளியே நின்று கத்திக்கிட்டு இருந்தார். இவர் வந்து அந்த முதலமைச்சர் ஆவார்னு நம்ம அதை எதிர்பார்க்கல. இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஆகியிருக்கார். இப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த ட்ரைப்ஸ் இருந்திருக்கிறதுனா இவர் தைரியமாக வந்து எதிர்கொண்டுட்டாங்க. இப்போ
என்ன ஓங்கி அடித்தாலும் அம்மியும் கரையுமா? என்னது அது? அடிமேல் அடி, அடிமேல் அடி வச்சா அம்மியும் நகரும். ஓகே, அம்மியும் நகரம். இப்போ சிபு சோரனோட ஹேமந்த் சோரனை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் தானே? அவனும் மனுஷன் தானே, மிரட்டலுக்கு ஆளாகிறாங்க தானே. இதெல்லாம் காரணம் என்ன? சி, ஒன்ஸ் பாவம் பார்த்து ஒரு சில சட்டத்திட்டத்துக்கு அடிப்படையில் இந்த இவர்களை மன்னித்து காங்கிரஸ் பெரியங்க சரி போயிட்டு யூபியில் இருந்துக்கோன்னு சொல்லிச்சு. அந்த ஒரே ஒரு மன்னிப்பு தான் இந்த நாட்டில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். இந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்கணும்னா அன்றைக்கி அவர் யூபிக்கு காமிச்சுட்ருக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு தேவ் கண்ட்ரோல் த ஃபோர்ஸஸ் பாருங்கள். ஆனால் இந்த நிலைமைகள்லாம் மாறணும்னா ஜுடிஷியலி வி ஹேவ் டு பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். ஆல் அவர் கொஸ்டின் ஷுட் பி மோர் ரெலவெண்ட். அதே மாதிரி அஃபிஷியலி ஒரு சில விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல நம்மளுடைய அஃபிஷியல் லாஸை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன காரணம்னா இந்த கான்ஸ்டிடியூஷனையும் இந்த ஜுடிஷியரி சிஸ்டமையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணலன்னா நாளைக்கு இந்த நாடு எங்கே போய் முடியும்னு தெரியாது. ஏதோ ஒரு முனையில் சம்வேர் ஜுடிஷியரி வில் பி அலைவ், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்களாம் இருக்கணும். ஸோ இந்த லாயரோடைய மாநாட்டில் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு ஒருங்கிணைந்த லாயர்ஸ் நீங்கள், சரியா? இதில் என்ன பியூட்டினா, நான் டிவியில் பார்ப்பேன், டிவி டிபேட்டில் பட்ஜெட் பேசும்போது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் பேசுகிறார். அவர் என்ன தான் பொதுவாக பேசினா கூட நீ காங்கிரஸ்காரன் தான்றாங்க. அவன் என்ன தான் அறிவுபூர்வமாக சொன்னாலும் நீ ராகுல் காந்திக்கு ஆதரவாளர்ன்றான். ஏன் இது உங்ககிட்ட இது இந்த தருணத்தில் நான் சொல்ல வரேன்னா, சி, நீ நியாயமாக கேட்க போனால் கூட பிஜேபி ஹேஸ் அன் ஐடியா ஆஃப் டேக்லிங் யூ. அவன் எடுத்துகிட்டு என்ன தெரியுமா பண்ணுவான்? கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவான். என்னைக்கோ ஒரு நாள் நம்ம சின்ன வயசில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், அதை எடுத்து சொல்லுவான். இல்லை என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஜாதி ரீதியாக ஏதாச்சும் நடந்திருக்கும், அதை எடுத்து சொல்லுவான். ஆனால் என்ன பண்ணுவான்? நம்மளை கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவான். கேரக்டர் அசாசினேட் பண்ண என்ன பண்ணுவீங்க? நம்ம வந்து அந்த இடத்துல விட்டு கொடுத்து தலை குனிஞ்சு வந்துடுவோம். ஆனால் அவனை நீங்கள் கேரக்டர் அசாசினேட் பண்ணால் தலை நிமிர்ந்து திருப்பி பேசுவான். ஆனால் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? காங்கிரஸ்காரன் என்ன பண்ணுவான்? ஏடி போவ் பண்ணிடுவான். ஏன்னா நமக்கு அது அவமானத்தை நம்மளால் தாங்க முடியாது. அவன் அவமானப்படுத்திங்கன்னா அவன் இன்னும் நெஞ்சை நிமித்துவான். பிகாஸ் ஹீ இஸ் ட்ரெயின்டு டு பி தேர். நீ கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ராகுல் காந்தி எங்கேயாச்சும் போனார்னா அவர் என்னப்பா பெரிய எடுத்து பையனுவான், நான் கரீப் வீட்டு பச்சானுவான். அவன் பாவம் அந்தாலும் ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருப்பான் நம்ம தலைவர். இவன் போட்டிருப்பான் 10 லட்ச ரூபாய்க்கு சூட்டு. ஆனால் அவன் பெரிய எடுத்து பையன் சொன்னால் உண்மையிலே ராகுல் காந்தி பெரிய எடுத்து பையனால நம்ம தலை குனிஞ்சு தான் வரணும். பட் நமக்கு தெரியும் நம்மளால யாருன்னு என்ன ஏதுன்னு தெரியும். ஸோ தே நோ ஹவ் டு ஹேண்டில் யூ. ஸோ அந்த விஷயத்தில் வந்து அவன் சைக்காலஜிக்கல் கேம் வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுவான். பட் வி ஹாவ் டு பி வெரி மச் அவேர். சைக்காலஜிக்கலி வி ஷுட் ஆல்சோ ரீடேக்கிள் தம். அப்போ அவனுடைய தப்புகளை வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் வந்து அவன் நம்மளை கலாய்க்கும் போதோ இல்லை நம்மளை அவன் கேரக்டர் அசாசினேட் பண்ணும்போது நம்ம அப்படி நவுந்து வந்துடக்கூடாது. நம்ம நவுந்து வந்தால் அது அவனுக்கு வெற்றி. அவன் நேராக போயிட்டு நீங்கள் கோத்ரா ரைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவன் நேராக சொல்லுவான், நீங்கள் கூட தான் சீக் ரைட்ஸ் பண்ணீங்க, சரியா? நீங்கள் கூட தான் சீக் ரைட்ஸ் பண்ணீங்க அப்படின்னு. சீக் ரைட்ஸோடைய தேவை என்ன? அதோடைய க்ரக்ஸ் என்ன? ஒரு ஃபாரின் இன்வேஷன் இந்தியாவுக்குள்ளார வரப்போகுது, அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு நாடை வந்து உருவாக்க போகிறாங்கன்னா இந்த நாட்டுடைய எல்லைகளை பாதுகாக்கிற கடமை யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன்? த ரீசன் ஃபார் தட் ரைட் வாஸ் டு சேவ் திஸ் கண்ட்ரி. இந்த நாட்டை ஒருங்கிணைந்த ஒருமித்த இந்தியாவாக வைக்கணும். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? அந்த பகுதியில் நார்த் ஈஸ்டர்ன் பகுதியில் நிறைய இடங்களில் வந்து மோடியால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சைனா வந்தால் என்ன வரலன்னா என்னன்னு இருக்கான். பிகாஸ் அங்கே அவனுக்கு தேவையில்லை போகிறதுக்கு. பட் என்ன ஆகும்? இந்தியாவோட வரைபடம் சுருங்கும். நியாயமாக இந்தியாவோட வரைபடம் சுருங்கினா கூட மோடி என்ன பண்ணுவா மாதிரி, நம்ம வரைகிறது தாண்டா இந்தியா, கரெக்டா? இந்த அந்த ஒரு மன்னரோட படம் ஒன்று வந்திருக்கும். இன்ஃபேக்ட் அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவன் சில பேப்பரை கிழிச்சி எரிச்சிக்கிட்டு இருப்பான் கறி சாப்பிட்டுக்கிட்டு. அலாவுதீன் கில்ஜி அந்த மன்னர் பேர். கிழிச்சி எரிச்சிட்டு இருப்பான். ஏன்னு கேட்டால் ஹிஸ்ட்ரியில் இந்த பக்கம்லாம் எனக்கு பிடிக்கல, நாளைக்கு வரவன் என்னை பற்றி தப்பாக படிக்கக்கூடாது அப்படின்ட்டு கிழிச்சி போடுவோம். அந்த மாதிரி மோடியோட நிலைமை இன்றைக்கி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் யா? ஏன்னா அன்றைக்கி காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு.
காங்கிரஸ் பெரிய ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்துச்சுன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது மகாத்மா காந்தி இல்லை, யாருன்னு சொன்னார் அவர்? சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லிட்டார். யார்? நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவி சார். ஃபாதர் ஆஃப் த நேஷன் நம்ம வேறு இவரை சொல்லிட்டோம். சுபாஷ் சந்திர போஸை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக படிக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். சுபாஷ் சந்திர போஸ் ரைட். இப்போ நமக்கு டீச்சர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, அது நம்ம இப்போ கொஸ்டினபிள் அஃபென்ஸ் ஆகுதா? இப்போ நம்ம டீச்சர் வேறு இவர் ஃபாதர் ஆஃப் த நேஷன்னாரு, இதை நம்ம தப்பாக எழுதுனா நம்மளை போட்டி கிழுவா எங்கள் டீச்சர் குலோத்துங்கன் எங்கள் ஹிஸ்ட்ரிவாதியார். இந்த மாதிரி ஒரு டைம் இருந்தது காலம் போய். இப்போ அவங்க ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணுறாங்க. ஏன் ரீரைட் பண்ணுறான்? பிகாஸ் அவனுக்கு ஒரு தலைமை வைக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. சரி, நீ சுதந்திர போராட்டத்தில் போராடி இருந்தால் தான் நீ அதை பற்றி பேச முடியும். நீ காட்டி கொடுத்தவன், யூ ஆர் ஜஸ்ட் அன் இன்ஃபார்மர் ஆர் ஸ்பை ஃபார் தெம். நம்ம அப்படி கிடையாது. வி வேர் ஆல் தேர் இன் தி சுதந்திரம் போராட்டம். நம்ம ஆளுங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க, உண்மைக்கு ரத்தம் சிந்தி உள்ளார்கள், எல்லாமே இருக்குது. பட் அவன் என்ன பண்ணுவான், நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை அவன் வாடகைக்கு வாங்க பார்ப்பான். இல்லை நம்ம இதில் இருக்கிற ஒருத்தவரை எடுத்து நம்ம என்றைக்கோ ஒரு நாள் இந்த கூட்டத்தில் இப்போ சந்திரமோகன் சார் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் அணுகுண்ட ஆறுமுகம் சார் இருந்திருப்பார், 2 பேரும் வக்கீல் தான், சரியா? ஆனால் அவன் என்ன பண்ணுவான், இந்த கூட்டத்தை எப்படி திசை திருப்பணும் அப்படின்னா தேவையில்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் ஒரு பிளான் பண்ணுவான். இது பிஜேபியோட ஐடியா. இப்போ அதுதான் செஞ்சிட்ருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி சர்தார் வல்லபாய் பட்டேலை கையில் எடுத்தாங்க. இப்போது மகாத்மா காந்தி நாட்டுடைய தந்தை, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லலை, கரெக்டாக? ஜவஹர்லால் நேருவை தேர்ந்தெடுத்தார் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு. ஜவஹர்லால் நேரு உயிரோடு இருந்த காலத்தில் இந்திரா காந்தி ஒன்றும் பிரைம் மினிஸ்டர் ஆகலை, கரெக்டாக? ஆனால் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு இவங்க ஒரு சிலை திறந்தாங்களே, அவங்க பொண்ணு உயிரோடு, சர்தார் வல்லபாய் பட்டேல் உயிரோடு இருந்த காலத்தில் எம்பி ஆகிட்டாங்க. கடைசி காலம் வரைக்கும் எம்பியாக இருந்தாங்க அந்த அம்மா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? ஸோ வாரிசு அரசியல் ஏதாச்சும் ஒன்று பேசணும், எங்கேயோ ஒரு இடத்துல அட்டாக் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஹிஸ்ட்ரியில் நம்ம வீக்காக இருப்போம், இந்த சப்ஜெக்ட் நம்ம பேச மாட்டோம். என்ன யார் பையன் பொண்ணு எம்பி ஆனால் என்ன, எம்எல்ஏ ஆனால் என்ன இருக்குது? சம்படி ஷுட் சேவ் த நேஷன், சம்படி ஷுட் பி தேர் டு கொஸ்டின் ஆர் அஃபென்ஸ். ஒரு தவறு நடக்குதுன்னா அது கேள்வி கேட்குற இடத்துல ஒருத்தர் இருக்கணும். அவன் ஒரு தலைவர் மாதிரி இருந்தால் நம்ம அவன் பின்னாடி போயிடுவோம். இது நம்மளுடைய குணம், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இதை நம்ம வரலாறு தெரியாமல் நம்ம இருக்கிறோம். அவன் என்ன பண்ணுறான், ஹிஸ்டாரிக்கலி ஹீ இஸ் மேக்கிங் ஹிம்செல்ஃப் ஸ்ட்ராங். ஸோ அன்றைக்கி கூட ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கிளாஸ் நடத்துகிற ஒரு பையனை பார்த்தேன். அவன் என்ன சொல்கிறான், நீ என்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு என்ன நான் பதில் சொல்லணும்னு நான் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எவ்ரி கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீ அவனை எப்படி கேள்வி கேட்டாலும் அவனை மடக்குவான், எப்படி கேள்வி கேட்டாலும் அவனை மடக்குவான். நீ எப்படி கேள்வி கேட்டாலும் அவன் தப்பே செய்யலைன்ற மாதிரி உன்கிட்ட வாதாடுவான். அப்படி எப்படி கேள்வி கேட்டாலும் நீ கேள்வி கேட்ட சப்ஜெக்டை விட்டுட்டு அவன் இஷ்டப்பட்ட மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசி உன்னை நோவேர் பண்ணிடுவான். இதெல்லாம் பிஜேபியோட மாடஸ் ஆப்பரண்டி. இதெல்லாம் முறியடிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ தயவு கூர்ந்து இந்த அருமையான இந்த கருத்தரங்கத்தில் we should be even more loaded. ஏன்னா சம்பாதிக்கிறது தான் எல்லாமே கிடையாது, சம்பாதிக்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அப்பப்போ போகும்போது வரும்போது அநியாயத்தை பார்க்கும்போதுல ஒரு பில்லு போட்டு வந்துடுங்க, ஒரு ரிட்டு போட்டு வந்துடுங்க. இது போட்டு வரதுனால என்ன ஆகும்னா, கேள்வி கேட்க ஏதோ ஒரு நாதி இந்த உலகத்தில் ஏதோ ஒரு முனையில் இருக்குன்ற பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி போட்டதுனால தான் சுப்பிரமணிய சாமின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை பார்த்து நம்ம பயப்படுறோம். நாங்கள் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருக்கும் போது சுப்பிரமணிய சாமி வீடை நாங்கள் முற்றுகையிட்டிருக்கேன். முற்றுகையிடுறதுக்கு நாங்கள் 300 பைக்கில் போனோம். எங்கே? நம்ம சத்தியமூர்த்தி பவன்லேருந்து. நாங்கள் போகும்போது சுப்பிரமணிய சாமி வீடு இருக்கிறது சென்ட் பீட் ஸ்கூல் எதிர்க்க, சல்லிவன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ரோசரி சர்ச்சுக்கு பக்கத்து தெருவில் இருக்குது. எங்களை எங்கே தெரியுமா மடக்கினாங்க? சிட்டி சென்டர் ரைட்லேயும் மடக்கிட்டார். மடக்கி எங்களை அங்கேயே மண்டபத்துக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 15-20 மீடியா இருந்துச்சு. எத்தனை மீடியா இருந்துச்சு? 20 மீடியா. நாங்கள் புல்லட்டை விட்டு இறங்குறதும் அந்த வண்டியில் அரெஸ்ட் பண்ணி எங்களை ஏற்றுறதும் மண்டபத்துக்கு கூப்பிட்டு போகிறதும் ஆரவாரமாக கவர் பண்ணாங்க. நான் கூட என் ஒய்ஃப்க்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இன்றைக்கி செம்மையாக மீடியாவில் வருவேன், அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேன்னு. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, எல்லாத்துக்கும் என்னை பார்த்தா ஒரு பிரியமும் இருக்கும், ஒரு கவனிப்பும் என்னுடைய தரப்பில். நான் நல்லா தான் இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். ஆனால் ஏன் வரலன்னு தெரியல. அப்புறம் ஒரே ஒரு மீடியா நண்பருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்பா ஒரு மீடியாவில் கூட வரலையாப்பா, என்ன பண்ண?
சுப்பிரமணிய சாமியை பற்றி மீடியாவில் போடக்கூடாதுன்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. என்ன சொல்கிறாங்க? சுப்பிரமணிய சாமியை பற்றி நெகட்டிவாக போடக்கூடாதுன்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் தான் பயம். ஏன்னா எந்த மீடியா அவரை போட்டு துவைக்குதோ அவனை பற்றி ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்து போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டால் அவன் லைஃப் காலி, அவன் சேனலை மூடிடுவான். தட் இஸ் இஸ் பவர். ஸோ இந்த பவர் நம்மள எத்தனை பேர் இருக்கு அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின். ஸோ எப்படி இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்? இதை ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இன்றைக்கி Z கேட்டகரி செக்யூரிட்டி அவருக்கு இதெல்லாம் அவர் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிகாஸ் he practiced his profession as the Bible of his life. அந்த ப்ரொஃபஷனை ரொம்ப க்ளீனாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணார். he is not a lawyer. அது எல்லாத்துக்கும் தெரியும்ல. அவர் லாயர் இல்லைன்றது எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஸோ இதுதான் இந்த இடத்துல முடியுது. ஸோ தயவு கூர்ந்து மேக் யுவர் செல்ஃப் மோர் ஸ்ட்ராங்கர், மோர் கிரேட்டர் அண்ட் மோர் பவர்ஃபுல் அண்ட் பி இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டினிங். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் சொல்கிறேன், வர தேர்தலில் நம்ம ஒரு 300 இடத்துல ஜெயிக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை சொல்லியிருக்கு. பட் இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக். பட் இந்த முறை ஆட்சிக்கு வந்துட்டா தயவு செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பிஜேபிக்காரங்கிட்ட நிறைய லெசன் எடுத்துங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போகிறீங்க, அவன் எங்கேயோ போயிட்டான். அவன் ஒரு முறையும் நம்மளை ஏறி நம்மளை இந்த அளவுக்கு தொல்லை பண்ணும்போது நம்ம இதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அது இனிமேலேருந்து காங்கிரஸ் பேரியக்கத்தை ஆட்சியாளர்களுக்கு வரக்கூடாது. அந்த அளவிற்கு காங்கிரஸ் பேரியக்கம் இரும்பு கரம் கொண்டு ஆண் மகன்களை கொண்டு ஆட்சி ஆள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவனை பார்த்து நம்ம ஒதுங்கி போனாலோ அடங்கி போனாலோ காங்கிரஸ்குள்ளார RSS காரனை விட்டாலோ நம்ம தான் அதுக்கு பொறுப்பாக இருக்கணும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம அவனை விடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இயக்கத்துக்குள்ளார RSS ஊடுருவிச்சு மிகப்பெரிய அளவில். காங்கிரஸ் பேரியக்கத்துடைய ஆஃபீஸ்க்குள்ளார தேவையில்லாத RSS ஆட்கள் இருந்தாங்க. ஜனார்தன் திவேதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி KC வேணுகோபால் உட்காந்துருக்க சீட்டில் அவர் உட்காந்துருந்தார். 3-4 வருஷம் இருந்தார். நோபடி நோஸ் ஹூ இஸ் தட் மேன். எதுக்கு அந்த சீட்டில் உட்காரணும்? அதுக்கு தேவை என்ன? காரணம் என்ன? யாருக்குமே தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்மளை ஆளுமை செய்யக்கூடிய சக்திகள் எல்லாமே மிக முக்கியமான சக்திகளாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஜெய்.